இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து கடந்த ஜூலை 30 ஏவப்பட்ட நிசார் செயற்கைக்கோள் இஸ்ரோ மற்றும் நாசா ஆகிய அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணியாகும். இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் GSLV F-16 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. ஒரு காலத்தில் இந்தியாவிற்கு மறுக்கப்பட்ட கிரையோஜெனிக் இன்ஜினால் இயங்கும் GSLV F-16 தற்போது இந்தியாவின் விண்வெளி திறமைகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 2.8 டன்களுக்கு மேல் எடை கொண்ட நிசார் இந்திய விண்வெளி வரலாற்றில் கட்டமைக்கப்பட்ட மிக விலையுயர்ந்த பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகும். பூகம்பங்கள், நிலச்சரிவுகள், எரிமலை வெடிப்புகள், பனிப்பாறை இயக்கங்கள் மற்றும் காடுகளின் சீரழிவு ஆகியவற்றால் பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் சிறிய மாற்றங்களை அங்குல அங்குலமாக கண்காணிப்பதையே இந்த செயற்கைக்கோள் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் மூலம் சேகரிக்கப்படும் தரவுகள் பேரிடர் தயார்நிலை, உட்கட்டமைப்பு கண்காணிப்பு மற்றும் காலநிலை மீட்சிக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏவப்பட்ட 17 நாட்களுக்கு பின் ஆகஸ்ட் 15 நிசார் செயற்கைக்கோளின் 12 மீட்டர் ரேடார் ஆண்டனா ரிஃப்ளெக்டர் சுற்றுவட்ட பாதையில் விரிவடைந்தது. தங்க முலாம் பூசப்பட்ட கம்பி வலையாலான இந்த ட்ரம் வடிவ ரிஃப்ளெக்டர் பூமியின் குறைந்த சுற்றுவட்ட பாதையில் நாசாவின் பணிக்காக செயல்படுத்தப்படும் மிகப்பெரிய பணியாகும். நிசார் செயற்கைக்கோள் அதன் இரட்டை ரேடார் அமைப்புகள் மூலம் நாசாவிலிருந்து எல் பேண்ட் மற்றும் இஸ்ரோவிலிருந்து எஸ் பேண்ட் ஆகியவை மூலம் நுண்ணலை துடிப்புகளை பூமியை நோக்கி செலுத்தி தேவையான சமிக்கைகளை திரும்பப் பெறுவதன் மூலம் மேகங்கள், தாவரங்கள் மற்றும் மழையை கடந்தும் ஹை ரெசல்யூஷன் இமேஜிங்கை செயல்படுத்துகிறது. இந்த செயற்கைக்கோள் பூமியின் நிலம் மற்றும் பனி மேற்பரப்புகளின் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு 12 நாட்களுக்கு ஒருமுறை பார்வையிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விஞ்ஞானிகள் மேற்பரப்பு மாற்றங்களின் 3D நேர இடைவெளி வரைபடங்களை உருவாக்க முடியும் எனவும், இந்த தரவுகள் வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் பிற பேரழிவுகளுக்கு முன் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்களுக்கு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயம், நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பல்வேறு முடிவுகளை மேற்கொள்வதிலும் இது முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. தற்போது நிசார் செயற்கைக்கோளின் ஆண்டனா நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக நிசார் குழு ரேடார் அமைப்புகளை அளவீடு செய்து முழு அளவிலான அறிவியல் நடவடிக்கைகளுக்கு தயாராகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்கைக்கோள் அக்டோபர் 2025க்குள் தரவுகளை வழங்க தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.